குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் பிளாக் அப்படிங்கிறத பார்க்க போவோம். ஒரு இன்புட் எடுத்துக்கங்க. டிரான்ஸ்மிஷன் கம்பேரிசனில் API 12 மூவ் அப்படின்னு எடுத்துக்கங்க. சோர்ஸ் ஆஃப் டேட்டா எஸ்ங்கிறது, டிங்கிறது டெசிக்னேஷன் ஆஃப் டேட்டா. இதுக்கு 2 ரிஜிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எது வேணால் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்துருப்போம். கம்பைல் பண்ணுங்கள், சிமுலேஷன் ஆன் பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப் மோட் இருக்குது, ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். இன்புட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவ் பிளாக் வந்து இந்த D0க்கு என்ன வேல்யூ வந்தாலும் D1க்கு அப்படியே மூவ் ஆகும் அப்படிங்கிறதான் கான்செப்டு. ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னா K5 கேன்னு மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும். பாருங்கள், D0க்கு வர வேல்யூ வந்து D1 அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னலிங்காக யூஸ் பண்ணுவோம். அனலாகில் நமக்கு வர வேல்யூஸ் வந்து அப்படியே ஒரு ரிஜிஸ்டர்லேருந்து இன்னொரு ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணுங்கள். இது வந்து வெறும் மூவ் அப்படிங்கிறது. BE மூவ்னா பிளாக் மூவ்னு சொல்லுவாங்க. F மூவ்னா ஃபில் மூவ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. XCHனா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மூவ் யூஸ் பண்ணுவாங்க. மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ரஸிங்கெல்லாம் இதே மாதிரி தான் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டைப் லாஜிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இன்புட் போட்டேன், API 215LD அப்படி அன்கேட். லாஜிக்னாவே லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. லாஜிக் கேட்ஸு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. LDயை சூஸ் பண்ணிங்க. கான்டாக்ட் டைப் லாஜிக் ஆப்ரேஷனில் சோர்ஸ் டிவைஸ் D0 D1 அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட் போடணும். அன்கேட் ஆப்ரேஷனில் நமக்கு ஒரு அவுட்புட். இது எதுக்காக நம்ம இப்போ பார்க்கலாம். Ctrl F7, Ctrl F4, ஸ்டாப் மோடில் இருக்கு, ரன் மோடில் இருக்கு. இப்போ இன்புட் வந்து நமக்கு ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது அன்கேட். LDனா அன்கேட் 16 பிட்டு, DLDனா 32 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ LD நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போட்டிருக்கோம். சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுங்க. அன்கேட்னா என்ன, நமக்கு ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆனால் தான் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ இதுக்கு வந்து D0ட K1 அப்படிங்கிறது கொடுங்க. D1ல் நமக்கு K0 தான் இருக்குது. அப்போ தான் என்ன மீனிங்னா, இப்போ 2 இன்புட்டுக்குமே சேம் வேல்யூ வரணும். D0லையும் K1 வரணும், D2லையும் K1 வரணும் அப்படின்னா ஆன் ஆகும். நமக்கு இது என்ன மாதிரி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் இருந்து நமக்கு ஒரு இன்புட் வருது. அந்த 2 இன்புட்டுமே சேமாக வந்துச்சுன்னா அதான் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். அந்த மாதிரி கான்செப்ட். K5 கொடுத்தாச்சு. D0ல K5. இப்போ ரெண்டு இன்புட்டுமே நமக்கு சேமாக இருக்கணும். அப்போனா தான் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். அந்த மாதிரி கான்செப்டுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்டு இது ஆர் லாஜிக் இருக்கும் பாருங்கள். LD ஆர் அதே மாதிரி NAND நாட் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆர் கேட் நான் போட்டு காமிக்கிறேன். எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள்.
சாஃப்ட்வேர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு 2 விதமான இன்புட்ஸ் நமக்கு இருக்குது. இருக்குது. அந்த 2 இன்புட்டில் நமக்கு ஏதோ ஒரு இன்புட் வந்தாலுமே நமக்கு ஆன் ஆயிடணும், அவுட்புட்டு நமக்கு ஆன் ஆயிடணும். பார்த்தீங்களா, 2 இன்புட்டில் இது 0ன்னு இருக்குது, இதில் எந்த இன்புட்டுமே நமக்கு வரல. இந்த இன்புட்டுக்கு நமக்கு வேல்யூ வந்துடுச்சு, அப்போனாவே நமக்கு அவுட்புட் ஆன் ஆயிடணும். அதுதான் கான்செப்டு. பாருங்கள், இப்போ D1 அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு இன்புட் வருது, இன்புட் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஆன் ஆகிடணும். அதான் அண்ட் கேட்னா 2க்குமே இன்புட் வந்தால் தான் ஆன் ஆகணும், சேம் இன்புட், நமக்கு லோட் ஆன் ஆகணும். ஆர் கேட்னா 2 இதில் ஏதோ ஒரு இன்புட் நமக்கு வந்தாலுமே ஆன் ஆயிடணும். அதுதான் கான்செப்ட். 2 இன்புட்டில் ஏதோ ஒரு இன்புட் நமக்கு கிடைச்சாலும் ஆன் ஆகிடணும். இதுதான் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டு பாருங்கள், எல்லா கேட்டுமே இருக்கும், நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.